ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா இது விஜய் பார்வதி தானா அப்போ நம்ம ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்து வருது. ஆனால் அதை இவங்களுக்கு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா இவங்க கொஞ்சம் சுயநலம் பிடிச்சவங்க தான் விஜய் பார்வதி. இருந்தாலும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவன் ஞான நன்மையும் செய்து விடல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னங்க சொல்கிறீங்க, திருக்குறளாம் சொல்கிறீங்களே கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜய் பார்வதி அந்த குப்பையை பெருக்கும்போது இப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அடிச்சிருப்புன்ற மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக நரம்பு பொட்டைக்க புதுசாக இருக்க மேனேஜர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார் விக்ரம் கிட்ட, துஷார் எனக்கு ரொம்ப கோவம் சொல்லி வைங்க அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், எனக்காக நீங்கள் பொறுமை காத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவர் எப்பயுமே அதானே பேசுவார், அது மாதிரி சொல்லிட்டார் ரைட்டா. இப்போ பார்த்தா லைவில் பார்க்குறேன் விஜய் பார்வதி துஷாரை உட்கார வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, பிரஜன்களை சொல்லியிருப்பாங்க இங்கே முக்கியறதுனால இங்கே ஒருத்தர் டெடிக்கேட்டடாக போட சொல்லி அந்த வேலையை வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஏன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அது வந்து சென்டர் ஆஃப் த இடம். அப்போது நீங்கள் கவனிக்கப்படுவீங்க. நீங்கள் என்ன வேலை செய்வீங்களோ எல்லாமே வந்து மக்களுக்கும் தெரியும், அங்கே இருக்கிற ஆட்களுக்கும் தெரியும். ஸோ ஸ்டார் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. எவ்வளோ சூப்பரில். இவங்கள போய் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களே துஷார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நல்லவங்க இல்லையே விஜய் பார்வதி அப்படின்னு தோணுச்சு. ஒன்றுமே புரியல. ஒரு வேளை டாஸ்க்குக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்களா விஜய் பார்வதின்னு தெரியல. பட் இருந்தாலும் அங்கே அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஏன்னா துஷார் வந்து இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிறாரு. திடீர்னு சொர்றன்னு மேலே ஏறிக்குது அவருக்கு கோவம். திடீர்னு பார்த்தா சொர்றன்னு கீழே இறங்கிக்குது. ஆனால் அரோரா இல்லாத நேரத்தில் அவர் வேறு ஏதாவது திங்க் பண்ணுற விஷயங்கள் நல்லா தெரியுது. இல்லைன்னா அரோகரா அப்படி தான் போயிட்டுருப்பார். ஸோ இங்கே வந்து அவரை கூப்பிட்டு துஷாரை கூப்பிட்டு விஜய் பார்வதி வந்துட்டு இந்த மாதிரி நீ அங்கே பண்ணு, உனக்கு நல்ல ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், இதன் மூலமாக உனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நான் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் அவ்வளோ முட்டிக்கும், இப்பயும் முட்டிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர் தொடப்பத்தை மூஞ்சிக்கு நேரம் வச்சு நின்றுட்டு இருந்தார் துஷார். இவங்க அப்போ சொல்லுவாங்க துஷார் கொஞ்சம் நவுந்து போங்க துஷார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பயும் நவர மாட்டார் துஷார். நம்ம பிரஜன் சொன்னதுக்கப்புறமா தான் நவருவார். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பிரஜன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இல்லை இந்தம்மா அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்றது இவருக்கே புரியல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.